நாம் தற்பொழுது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கருணாநிதி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நீங்க அந்த வீடியோ கிளிப்பிங்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அதுல மிக தெளிவா நீங்க பார்க்க முடியுது. காவல்துறையினர் அந்த விவசாயியை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. இதுல ரெண்டு கேள்வி. ஒன்று, அடிப்பதற்கு வேலை இல்லை. இன்னொரு கேள்வி, கடனை வசூல் பண்ணுவதற்கு காவல்துறையே அங்க வரணும். ஏனென்றால் நீதிபதி முருகேசனும் இதே கேள்வியை கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதாவது ஒரு நீதிமன்றத்தின் ஆணையின் பேரில் வங்கி அதிகாரிகளுடைய விண்ணப்பத்தின் பேரில் ஒரு காவல்துறை பாதுகாப்பு அலுவலராக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு போகும்போது அந்த அவருடைய பணியை செய்ய விடாமல் தடுத்தால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது கைது செய்வதற்கும் அதற்காக மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்றதுக்கும் பவர் இருக்கு போலீஸ்ல. இதுல எந்த பகுதி மிஸ் ஆனாலும் அதற்கு காவல்துறை எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். இப்ப நடந்த விஷயத்தை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம ஒப்பீனியன் சொல்ல முடியாது. இது எந்த வகையில நீதிமன்றத்தின் ஆணை இருந்ததா, வங்கி அதிகாரியோட விண்ணப்பம் கொடுக்கப்பட்டதா, அவர் போகும்போது அந்த நபர் தடுத்தாரா? இப்ப அதாவது எடுத்திருக்கிற இது இப்போ ஒரு பகுதியில காவல்துறைகள் அவங்க மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணதுதான் தெரியுது. பட் அது எந்த ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இந்த நீதிமன்றத்து ஆணையை அவர் பார்த்தாரா? பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய பதில் என்ன அப்படிங்கறதெல்லாம் விசாரணையில் தெரிஞ்சுதான் நம்ம சொல்ல முடியும். நீதிமன்றம் விவசாயியை தாக்க உத்தரவு கொடுத்திருக்கா அப்படிங்கிற தாக்குவதற்காக எந்த நீதிமன்றமும் உத்தரவு போடாது. நீதிமன்றம் அவரிடமிருந்து ஒரு பொருளை கைப்பற்றலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தால் அதற்கு வங்கி அதிகாரிகள் விண்ணப்பம் கொடுத்து காவல்துறையினுடைய பாதுகாப்பு அலுவலை கேட்டு பெற்றிருந்தால் அதை நிறைவேற்றுவதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. இது குறித்து அந்த விவசாயி நாம் பேசணும். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2 தவணை மட்டும்தான் செலுத்த முடியல, தற்பொழுது அறுவடைக்கு பிறகு அந்த தொகையை செலுத்துறதா சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்துல அந்த உத்தரவோட நகலை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி விவசாயி கேட்டிருக்காரு. அந்த நகல் காட்டவும் மறுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில காவல்துறை சரியா செயல்பட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இவர் அவர் சொல்வதை மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஒரு காவல்துறை அதிகாரிகள் நிச்சயமாக நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாமல் சீனுக்கு போகவே மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல, சிவில் விஷயங்கள்ல, கைப்பற்ற விஷயங்களுக்கு நிச்சயமாக காவல்துறை பந்தோபஸ்து கொடுக்கவே மாட்டாங்க. நீதிமன்றத்தில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி ஆர்டர் இருக்கணும். வங்கி அதிகாரியும் அந்த விண்ணப்பம் கொடுக்கணும். அவங்க சீனுக்கு போய் அவர்கள் தான் எக்ஸிக்யூட் பண்றது, கோர்ட் ஆபீசர்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. காவல்துறை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த வங்கி அதிகாரிகளும் கோர்ட் அதிகாரிகளும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த நபர், சம்பந்தப்பட்ட நபர் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து செயல்பட விடாமல் தடுத்தால் காவல்துறை அவரை கைது செய்வதற்கு உரிமை இருக்கிறது. அவ்வாறு கைது செய்யும் போது மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். மினிமம் ஃபோர்ஸ்னா டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அரெஸ்டிங் தி பர்சன். அரெஸ்ட் பண்ற அளவுக்கு எந்த அளவுக்கு அவர் ரெசிஸ்ட் பண்றாரோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு இருக்கு. இது எல்லாத்தையும் விசாரணையில தான் எந்த பகுதியில எக்ஸஸ் ஆயிருக்காங்கிறத நம்ம சொல்ல முடியும். இல்ல, இப்ப விவசாயி கிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது. இப்ப ஆயுதம் வச்சு காவல்துறை தாக்க வந்தாங்கன்னா நீங்க திரும்ப ஆயுதம் வச்சுதான் தாக்கணும் இல்லைங்க. அவர்கிட்ட சமாதானமா பேச முடியும். ரொம்ப சாந்தமா தான் அந்த விஷயங்கள் எடுத்து வைக்கிறாரே தவிர அவர் ஒன்னும் ஆயுதங்களை பயன்படுத்தி மிரட்டுறதோ எதுவுமே பயன்படுத்தல. அப்படி இருக்கும்போது தாக்கப்பட்டதுதான் இப்ப விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. ஆயுதம் வச்சுதான் தாக்கணும்னு அவசியம் இல்ல. சாதாரணமாக ஒரு அரெஸ்ட ரெசிஸ்ட் பண்ணாவே அதற்கு காவல்துறை மினிமம் யூஸ். அதே மாதிரி காவல்துறை ஏதாவது ஆயுதத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அவர் இப்ப அவர் ரெசிஸ்ட் பண்ணாருனாக்கா இவங்க மினிமம் யூஸ் பண்ண. ஒரு நபர் ரெசிஸ்ட் பண்ணாருன்னா மற்றொரு அதே மாதிரி காவல்துறை அதிகாரினால அதே மாதிரி போர்ஸை யூஸ் பண்ணி பிடிக்க முடியாது. ஒரு நபரால பண்ண முடியாது. அப்ப இவங்க மினிமம் போர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணதான் செய்வாங்க. ஆனால் இதுல என்ன, இதுல ஏதாவது ஒரு வகையில் தவறு நடந்திருந்தாலும் அதற்கு அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆணை இல்ல, நீதிமன்றத்தின் ஆணை இல்ல, அல்லது ரெக்யூசிஷன் இல்ல இவர் தேவைக்கு அதிகமான ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக அந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பார்கள்.